நம்ம இப்போ எங்க பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரியாங்குப்பத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா MRLK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் சென்டர் இருக்கு. ஓப்பனிங்ல வந்து சிக்கன் கடை தான் ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ஷாப்பே வந்திருக்கு. பிரியாணி ஒரு தடவை சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா தொக்கு பிரியாணியும் செய்கிறாங்க. ஸோ வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 60 பிரியாணி, சிக்கன் தொக்கு பிரியாணி, அது இல்லாமல் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் வாங்கணும்னா இங்கே ஒரு நல்ல ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அடிக்கடி ஆஃபர்லாம் போடுவாங்க. ஒரு கிலோ சிக்கன் வாங்கினீங்கன்னா ஒரு முட்டை ஃப்ரீ, அந்த மாதிரி நாட்டுக்கோழி இருக்கு, காடை இருக்கு. ஸோ நிறைய ஒரு நல்ல பெரிய கடைங்க. அரியாம் சைடில் இருக்கிறவங்களா கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே, சீக்கிரமா வாங்க ப்ரோ, கரெக்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம் அப்படின்னாங்க. வந்து உள்ள போய் பார்த்தா கரெக்டாக தம்மை உடச்சி இது பண்ணிருந்தாங்க. பார்சலாமா, இப்போ பார்சல் தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. பிரியாணி பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குதுங்க. ஸோ டெய்லியுமே தொகு பிரியாணி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. சண்டே ஸ்பெஷல் வந்து சாப்பிடணும்னு சொல்லி சண்டே வந்திருக்கிறேன். எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து அரியாங்கப்போ வரீங்க இல்லைங்களா? ஸோ சிக்னல் தாண்டி வந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 4-5 கடைக்கு முன்னாடியே இருக்கும். பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும், MRLKன்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருப்பாங்க. நல்ல பெரிய கடை தான். ஸோ உள்ள போய் டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன், பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ கைஸ், நம்ம சாப்பிட்ற பாட்டுக்கு வந்தாச்சு. என்னடா ஓப்பனிங்கில் ஒரு கலர் சட்டை வேற மாதிரி இருந்த, இப்போ மறுபடியும் இந்த கலர் சட்டை வேற மாதிரி இருந்தாருங்களா? 2வது முறையாக இந்த வீடியோ எடுக்கிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து 1 மாதம் ஆகுது, போட முடியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா ஒரு வேலை பண்ணி விட்டாப்புல. இந்த சாப்பிட்ற பாட்டு மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் இல்லாமல் போயிடுச்சு, மியூட் போயிடுச்சு. மைக் வந்து மியூட்டில் போட்டாச்சு. ஸோ அதனால் மறுபடியும் வந்து அதே பிரியாணி சாப்பிட வந்துருக்குறோம். 1 மாதங்களுக்கு பிறகு நிறைய மாறிடுச்சிங்க இந்த 1 மாதத்தில் கடையில். ஸோ டேஸ்ட் மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கன்சிஸ்டன்சி வந்து பாருங்கள், அதே நான் அன்றைக்கி சாப்பிட்ட அதே கன்சிஸ்டன்சியில் நல்லா பொலன்னு இருக்குது ரைஸு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. ஒரு வாய் பிரியாணி மட்டும் சாப்பிட்டு பார்ப்போமா? நல்ல டேஸ்ட்டு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை ஸ்டைல் பிரியாணி சொல்ல முடியாது. ஒரு டிப்பிக்கல், ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனுடைய ஃப்ளேவர் நல்லாவே தெரியுதுங்க. உங்களுக்கு வந்து சிக்கன் ஃப்ளேவரோட ஒரு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வாங்க தொக்கோட சாப்பிடுவோம். தொக்கு வித்து கோழியோடைய ஸ்கின்னு, ஃபுல் ஆஃப் ஃபேட்டு. இப்போ மவுத்தே பிளாஸ்ட் ஆக போகுது. பிரியாணினா பிரியாணி. அந்த சிக்கன் ஸ்கின்னு தொக்கோட சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. குவான்டிட்டி பாருங்க, சரியான குவான்டிட்டி. பிரியாணி 100 ரூபா, இது 50 ரூபா கணக்கு பண்ணால் 150 ரூபா முடிஞ்சு. அதேமாதிரி 65 பிரியாணியும் பாருங்க, இது 100 ரூபா தான். இதுதான் ஹைலைட்டு. 100 ரூபாய்க்கு இவ்வளோ 65 பீஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 10 பீஸ் கிட்ட இருக்குது. எந்த இது ஒரு 100 கிராமோ 90 கிராமோ போடுறாங்க. ப்ளஸ் பிரியாணி பீஸும் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கழுத்தோ ரெக்கையோ வரலாம். எங்களுக்கு கழுத்து வந்துக்குது. ஸ்கின்னோட போடுறதுனால பிரியாணியோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. கரெக்டான மசாலா, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. நல்ல பிரியாணி. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டைலில் சாப்பிட்டுருமா? வாங்க. சிக்கன் தொக்கு பீஸு, தொக்கு கொஞ்சம், முட்டை கொஞ்சம், ரைத்தா கொஞ்சம், கத்திரிக்காய் கொஞ்சம், சிக்கன் 65 பீஸ்லேருந்து கொஞ்சம், கழுத்து பீஸ்லேருந்து அந்த ஸ்கின் கொஞ்சம், எத்தனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெகா பைட்டு. பல விதமான டேஸ்ட் மவுத்தில் நாட்டியம் ஆடுது. நல்லா இருக்கு, பிரியாணி சூப்பராக இருக்கு. ஆனால் சிக்கனுடைய ஃப்ளேவர் ஸ்கின்னோட போட்டு சமைச்சதுனால சிக்கனுடைய ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. அந்த மாதிரி பிடிக்கின்றவங்க தைரியமாக சாப்பிட்லாம். ஸோ 65 பிரியாணி குவான்டிட்டி பார்த்துருப்பீங்க, தொக்கு பிரியாணி குவான்டிட்டி பார்த்துருப்பீங்க. நார்மல் பிரியாணி வந்து இதே குவான்டிட்டி தான், கூட வந்து சிக்கன் பீஸ் வச்சு கொடுப்பாங்க. ஒரு 11 மணிக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். 11 ரெடி ஆகிடும். வந்தீங்கன்னா சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஓனர் கிட்ட பேசிட்டு வீடியோ முடிச்சிக்கலாம். உங்கள் 65 எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிடுறேன். அவ்வளோதாங்க. நல்லா பூ மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது, ஜூஸியாகவும் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நல்லா மேரினேட் பண்ணி இப்பெல்லாம் போட்டு நல்லா கரெக்டான டேஸ்ட்டில் இருக்குது. குறை சொல்லணும்னா ஒன்றும் இல்லைங்க. ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பனாக காற்று ஓட்டமாக இருக்குது.
போட்டு ரூமில் போட்டு அடைச்சிலாம் வச்சு இல்லை, அதுக்காக ரோட்டில் போகிற டஸ்ட்லாம் வருமானு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. ரோடு அங்கே இருக்குது, நல்ல ஸ்பேஸ் விட்டு இங்கே வந்து சேர் போட்டிருக்காங்க. இங்கே வந்து சாப்பிட்றது வந்து நான் அதிக கூட்டம் பார்த்ததில்லை, பட் பார்சல் ஓடிட்டே இருக்குது நல்லா. ஸோ மக்களே, வீடியோ ஓப்பனிங் எடுத்தேன், போய் சாப்பிட்டேன், அவ்வளோதான். வந்து பார்த்தா பிரியாணி காலி. உள்ள வாங்க, ½ அன் ஹவர் தான். ஸோ வேணுன்றவங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா பிரியாணி கிடைக்கும். ஸோ அதனால் சண்டேலாம் வந்தீங்கன்னா சீக்கிரமாக வாங்க, பிரியாணி வாங்கிட்டு போங்க. ஓகேங்களா? ஃபாஸ்ட்டாக ஓடுது, ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாஸ்ட்டாக ஓடுதுன்னா ப்ரொமோஷன் பண்ணதுக்கப்புறம் பிச்சுட்டு போவோம். டேஸ்ட் நல்லா இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம ஓனர்கிட்ட பேசலாம், ரொம்ப பிஸியாக இருக்காரு, பிடிச்சி ஈத்து வச்சு பேசுவோம். ஸோ அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் ரன் பண்ண. உங்கள் பேருண்ணே? மணவாளன். ஓகே, சூப்பர்ண்ணே. ஃபர்ஸ்ட் இந்த கடைக்கு வந்து கறி கடைக்காக வந்தேன். முதல் நாள் ஓப்பனிங் போர்டு பேனர் வச்சிருந்தீங்க, வாங்கினா ஃப்ரீலாம் ஆஃபர்லாம் போட்டுருந்தீங்க. வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி நைட்ல எல்லாம் போடுறீங்க. எப்படிண்ணா மூமெண்ட்லாம் எப்படிண்ணா இருக்கு? சூப்பராக இருக்கும். தொக்கு கிடைக்காது. தொக்கு வந்து நான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, டைமிங் கரெக்டாக பிக்கப் பண்ணணும். நல்லா வரவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு போறாங்க? வரவங்க எல்லாம் சூப்பராக இருந்து போறாங்க. பிரியாணி கொடுக்க முடியல, காலி ஆயிடுச்சு. அரை மணி நேரம் தாங்க சாப்பிட்டு வர காலி ஆயிடுச்சுங்க. குவான்டிட்டி அதிகமா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். மெயின் ரீசன் பக்காவா இருக்கும். டேஸ்ட் ஒரு பக்கம், இன்னொரு ரீசனு வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம். வந்தீங்கன்னா யாருக்கும் வந்து 10 லிட்டர் பேச்சுக்கே அன்லிமிடெட் தொக்கு பிரியாணி. சரி, ஓகே. நம்ம கடையில் என்னென்னலாம் கிடைக்கும்? நம்ம கடையில் வந்து தொக்கு பிரியாணி, நார்மல் பிரியாணி, 65 பிரியாணி, ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை, லிவர் ஃப்ரை, எல்லாம் நைட்ல ஈவினிங் ரைஸ், நூடுல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா எறா ஃப்ரை, 65 லாலிபாப்பு, நாட்டுக்கோழி எல்லாமே இருக்கு. நம்ம கிட்ட. இது இல்லாம நீங்க கறியா வாங்கினாலும் நம்ம கிட்ட சிக்கன் ஃப்ரெஷ் பாய்லர் சிக்கன் இருக்கு, நாட்டுக்கோழி இருக்கு, வான்கோழி இருக்கு, கிண்ணி கோழி இருக்கு, காடை இருக்கு, சிக்கன் ஃப்ரெஷ் சிக்கன் இருக்கு. இது எல்லா நாள்லயுமே கிடைக்குமாண்ணா? எல்லா நாளையும் காலைல 6 to நைட்டு 10 மணி வரைக்கும் கிடைக்கும். சூப்பர். ஸோ நீங்க வந்து பாண்டிச்சேரியில வந்து நைட்ல கடை கிடைக்கலாம், டக்குன்னு வந்துருங்க அரியாங்குப்பத்து கிளம்பி. ஓகேவா? வந்து வாங்கிட்டு போங்க. வேற என்ன மக்களுக்கு சொல்ல மாட்டேன், ரேட்லாம் சொல்லுங்க. அப்படியே ரேட் பாத்தீங்கன்னா தொக்கு பிரியாணி 150, நார்மல் பிரியாணி 100, 65 பிரியாணி 100. சூப்பர். 65 பிரியாணி 100 ஒருத்தனை. ஆமா, எப்படி இருந்தாலும் அதுல சிக்கனே அவ்வளவு வச்சிருக்கீங்க. ஆமா, சிக்கன் 65 வேற 100 கிராமே 50 ரூபா வைக்கிறீங்க. வச்சு கொடுங்க. செம ஒர்த்து மக்களே. வந்து சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் தெரியும். நான் சொல்ல உங்களுக்கு புரியாது, தெரியும். மக்களுக்கு என்ன சொல்ல மாட்டேன், ஒண்ணு இல்ல, எனக்கு ஆதரவு கொடுத்தா போதும். கண்டிப்பா கொடுப்பாங்க. நீங்க நல்ல பொருள் கொடுக்குற வரைக்கும் மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. கோழி நம்ம கறியை வெட்டி அப்படியே பிரியாணி ஃப்ரெஷ். ஆமாங்க, ஸ்டாக் வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அவங்களே வந்து பண்ண வச்சிருக்காங்க. அப்படியே பண்ணி அப்படியே எடுங்க. திரும்ப அதுல பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பாருங்க, நாட்டுக்கோழி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆல்மோஸ்ட் ஓடிச்சு. இன்னும் ஒரு 4-5 கோழி தான் இருக்குது. காலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோழி இருக்கும். ஸோ அதே மாதிரி பிராய்லர் சிக்கன் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. நைட்ல இவங்க சைட் டிஷ்லாம் சூப்பரா இருக்கும். நம்ம அது இன்னொரு நாள் ஒரு கேப் விட்டுட்டு இன்னொரு நாள் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு டேஸ்ட் சொல்றேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சலாம். வேற என்ன சொல்லணும்னா? வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி, வந்து அண்ணனுக்கு கண்டிப்பா ஆதரவு கொடுங்க. சர்வீஸ் சூப்பரா இருங்க. வந்தாருன்னா நல்லா கஸ்டமர் எல்லாத்தையும் மரியாதை ட்ரீட் பண்ணுவாரு. நீங்க வந்து பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி மாஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எல்லாமே குவாலிட்டி. நான் ஒரு ஹாய் சொல்லணே, நான் மாஸ்டர்ண்ணே ஒரு ஹாய் சொல்லணேன். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. ஸோ கடையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜாலியா இருப்பாங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்பரை பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல பிரியாணி தேடிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய். நன்றி.